வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். நீங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு இரட்சகரின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், இயேசு இரட்சகர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. அந்த சிலுவையில் அவர் 7 வார்த்தைகள் சொன்னதை நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சிலுவை காட்சியை பார்க்கும்போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றும் வார்த்தைகளாக இருக்கிறது. அதிலே முதல் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். Luke 23:34. Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. And they divided his garments and cast lots. பாருங்கள், இயேசு இரட்சகர் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இரவு முழுவதும் தன்னை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, மனதில் காயம், உடலில் காயம், ஆவியிலே எல்லாவற் பக்கத்திலும் காயப்படுத்தின அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், தாங்கள் செய்கிறது அவர்களுக்கு என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும். ஆம், அவர் பக்கத்தில் இருந்த 2 கள்ளரும் அவர்களை தூஷித்தார்கள். ஆனால் அவர் இந்த மன்னிப்பை சொன்ன மாத்திரத்திலே அந்த கள்ளரில் ஒருவனுக்கும் ஒரு இருதயத்தில் மாற்றம் வந்தது. இவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர், என்னையும் மன்னித்து பரதேசிக்கு கொண்டு போகும் வல்லமை படைத்தவர் என்று அவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார். ஆம், இயேசு ஏன் எல்லாரையும் மன்னித்தார்? அதில் 2 சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு இரட்சகர் வந்ததின் மகா பெரிய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க, பாவம் செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்க அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் அவர் எல்லாருக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தும்போது இரத்தம் சிந்தப்பட்டதின் காரணத்தை அவர் விளக்குகிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், என் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறார். இயேசு இரட்சகருடைய பிரசங்கத்திலே மிகவும் மகிமையான ஒரு பிரசங்கம், எப்படி ஜெபிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். Matthew 6:12. And forgive our debts as we forgive our debtors. பாருங்கள், அதை அவர் விளக்கி காண்பிக்கிறார். 14ஆம் வசனத்தில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். 15ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று ஒரு ஆழமான தேவனுடைய எதிர்பார்ப்பை இங்கு வெளிப்படுத்துகிறார். Matthew 6:14 and 15. For if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. But if you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மையும் மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அது நிமித்தம் நமக்கு வருகிற நித்திய ஜீவன் என்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சந்தோஷமாய் பாட்டு பாடுகிறோம். ஆனால் மறுபக்கம் நாம் மற்றவர்களை குறைகளை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். அதே நேரத்தில் நானும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், என் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தினவர்கள், என் பெயரை கெடுத்தவர்கள் எல்லாரையும் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் மன்னிப்பார், அவர்களையும் தம் பக்கம் எடுத்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, சிலுவையில் நீர் சொன்ன முதல் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் இயேசுராஜா. அந்த வார்த்தையிலே நீர் எங்களுக்காக பரம பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு மன்னிப்பு
கொடுத்தது போல நாங்களும் உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள் அழைத்துச் செல்லும் ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.